ஸோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் உங்களால் மறுபடியும் சந்திச்சிருக்கேன். அண்ட் இந்த கொஞ்ச நாளாக பண்ண முடியாதது காரணம் என் உடம்புக்கு சரியில்லாமல் இருந்துச்சு. ஸோ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்னால பண்ண முடியலை. அண்ட் இப்போயும் நான் அதில் தான் இருக்கேன், ரிகவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு அப்டேட், எனக்கு ஹெல்த்தெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு இதை பண்ணி ஆகணுன்ற முடிவுக்கு தான் வந்தேன். அண்ட் அது வேறு யாரும் இல்லை, நம்ம தளபதியோடைய அப்டேட் தான். ஸோ அவருடைய பர்த்டே அட்வான்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், இப்போ அவரோட பர்த்டே தான் இங்கே டைம் படி. ஸோ ஹாப்பி பர்த்டே தளபதி. ஸோ இந்த பர்த்டே அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஜனநாயகம் படத்தோடைய அப்டேட்ஸும் இருக்குது. அந்த படமும் வர பொங்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய ஒரு அப்டேட் தான் இன்றைக்கி ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அந்த அப்டேட்டோடைய பேர் வந்து த ஃபர்ஸ்ட் ரார். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக அதை பற்றி பேசணும்னு பார்த்தேன். என்னால் இதுக்கு மேலே ஸ்ட்ரெயின் பண்ணிக்க முடியலை. ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த படத்தோடைய இந்த அப்டேட்டை பார்த்துட்டு வந்துடும். அண்ட் பூஜா ஹெகாட் இந்த படத்தில் ஃபீமேல் லீடில் நடிச்சிருக்காங்க. அண்ட் வினோத்தோடைய ஒரு டிரெக்ஷன் இந்த படம். ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த ஒரு அப்டேட்டை பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் பேசுகிற விஷயங்களை டீட்டெயிலில் பேசுகிறேன். பிகாஸ் பேசுகிறதுக்கு நிறையா இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் ஆரம்பிக்கலாமா? பார்க்கலாம். ஸோ 1 2 3 here we go. என் நெஞ்சில் குடியிருக்கும் பவர் என்ன வரி. கடைசி வாட்டியாக பார்க்க போகுது. என்னங்க தெரியலாம், எல்லாம் தூக்கி உதறி தள்ளிட்டு பாருங்க எப்படி இருக்கு. ஸோ அது கூட விஜய் சார் மக்கள் அவருக்கான அப்போ 9th 1st 2026 பொங்கல் முன்னாடி இல்லை பா. அது என்னன்னா மறுபடியும் இதை பார்க்கலான்னு தோணுது. பார்க்கலாமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் இதுதாங்க ட்ரூ லீடர் வைஸ் பீப்புள். அந்த ஸ்டேட்மெண்ட்டே போகிறோம். அந்த என்ட்ரி வேறு லெவலுக்கு இருக்குது. பார்க்கணும் வேறு லெவல்னால் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் வரும்ல, அந்த ஒரு ப்ரெசன்ட் வரும்போது இந்த ஸ்டைல் எனக்கு பிடிச்சி. மியூசிக்கும் கூட ஜனநாயகம் ஹோப்ஃபுல் பெஸ்ட் ஸ்பைஸ் டுகெதர் 4 லாங்குவேஜில் வருது. ஸோ 9th இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாக எல்லாருமே போவாங்க. அண்ட் எனக்கு என்னென்னா இதுதான் அவருடைய லாஸ்ட் படம்ன்றது எனக்கு கொஞ்சம் அது ஏற்கனவே நாங்கள் வந்து லவ் ஃபார் தளபதின்ற ஒரு வீடியோவிலே நாங்கள் வந்து பேசியிருந்தோம். அண்டு ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எப்படியுமே பல பேருக்கு அந்த கவலை இருக்கும், எனக்கும் அந்த கவலை இருக்குது. பிகாஸ் சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து அவருடைய படங்களை பார்த்து வளர்ந்து இப்போ அவர் படத்துலேருந்து வெளியே போகிறாரு. ஆனால் அவர் நல்ல ஒரு சமூக சேவைக்காக தான் அவர் போகிறாரு. மீன்ஸ் அவருடைய பாத்வே வந்து ரைட்டாக சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கான அந்த வைஸ் டிசிஷன் அண்ட் இந்த மாதிரியான பீக் ஃபேம், பீக் பாப்புலாரிட்டி எல்லாமே அவரோட பீக்கில் இருக்கும்போது, கரியர் வைஸ் பார்க்கும்போது அந்த மனுஷன் வந்து இதெல்லாம் வேண்டாம், மக்களுக்காக பொது சேவை பண்ண போகிறேன்ற விஷயத்தில் இறங்கியிருக்காருன்னா அட்லீஸ்ட் வி ஷுட் சப்போர்ட் ஹிம் ஆஸ் வெல் as இந்த படத்துக்கான வெற்றி. எனக்கு இதெல்லாம் நான் ஒரு பக்கம் வச்சுட்டு இவருக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நான் எதிர்பார்த்துருக்கேன். பிகாஸ் அதில் வந்து ஹீரோயின், அதுக்கப்புறம் அதுக்கான பிளாட், அது பொலிட்டிக்கல் கண்டிப்பாக அது பொலிட்டிக்கல் படமாக தான் இருக்கும். அண்ட் அதுவும் போலீஸ் கெட்டப்பில் வரும் நான் சத்தியம் எதிர்பார்க்கல. பிகாஸ் அதில் வந்து நான் தெரியல பார்த்துருப்போம். இந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் பார்த்துருந்த டைமில் லைக் விஜய் சாரோடைய அந்த
மீசை மட்டும் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்காது. பட் இதில் வந்து மாசான மீசை வச்சு ஒரு போலீஸ்னால் அது இவர் தான். அந்த காக்கி ட்ரெஸ் அவருக்கு செட் ஆச்சு. ஜில்லாவில் கூட அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து அது ரொம்ப டார்க், அதுவும் அந்த கையில் அந்த அருவாலை லைக் ஒரு பெரிய ஒரு சோட், அதில் ரத்தம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக அது எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகலாம். அண்ட் இன்னொரு பக்கம் அவருடைய அந்த என்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இருக்கிற மியூசிக்கும் எதிர்பார்க்குற மாதிரி அவர் தந்துட்டார்னா இதை விட என்ன வேணும்? பிகாஸ் இவருடைய லாஸ்ட் ஃபில்ம்னு இட்ஸ் கன்ஃபார்ம்டு. அதனால இவருடைய பாடல் வந்து லைக் அது பிஜிஎம்மாக இருக்கட்டும், இல்லை விஜய் சாருக்கான ஒரு என்ட்ரி பிஜிஎம், வாட்டெவர் இந்த படத்தில் ஹோல் லைக் ஆல்பமே சொல்கிறேன், எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலை. பார்க்கலாம், இன்னும் பல அப்டேட்ஸ் இருக்குது. அண்ட் இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள். ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு விஷயங்கள் அவரை பற்றி லைக் ஓவர்வெல்மிங்காக ஒரு பேச்சுவார்த்தை போகும். பட் இந்த ஒரு பர்த்டே இட் வில் பி மோர் லைக் என்ன சொல்கிறது, இம்பேக்ட்ஃபுல். பிகாஸ் இந்த வருஷம் இந்த படத்துக்கான ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இந்த படத்தோட அப்டேட்டாக இருக்கட்டும், அடுத்த வருஷம் இந்த படத்தோட வெற்றி நான் ஹோப்ஃபுல்லி அது மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஹோப்ஃபுல்லி அந்த வெற்றி அதுக்கப்புறம் அவருடைய அந்த பாலிட்டிக்கல் என்ட்ரி, ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு இது நடக்க போகுது. பார்க்கலாம் இந்த படத்தோட மற்ற அப்டேட்ஸ், படத்துக்கான பாட்டு இதெல்லாமே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ லைக் அடுத்து என்ன மாதிரி வரப்போகுன்ற ஒரு இது தான். ஸோ சிம்பிளாக 1 minute and 5 seconds என்ன அந்த பர்த்டேக்கு இதை பாருங்கடா, பார்த்து இந்த மாதிரியும் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு அறிகுறி தான் இது. இதை வந்து ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்க முடியாது. அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வேறு ஸ்க்ரீனில் பார்க்குறேன், அதனால் சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் எனக்கு உடம்பு சரியில்லை, சும்மா எதாச்சியாக நான் யூடியூப் பக்கம் வந்து பார்த்தா இவரோட ஏதோ வீடியோ ரிலீஸ் பண்ணுங்கப்போ நான் நினச்சேன் அது மேபி அது வேறு ஒரு பேஜில் போட்டிருப்பாங்களா இருக்கும், அதை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு விட்டேன். பட் இது 1 million views இப்போ லைக் வித்தின் an hour I was like literally surprised. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ எடுத்து பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் பல யூடியூபர்ஸ் இதை பற்றி எடுத்து பேசி லைக் பேசிட்டாங்க போல். நான் கொஞ்சம் லேட் டியூ டு மை ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். ஒன்ஸ் அகேன் அதை நான் மென்ஷன் பண்ணுறேன், அதனால தான். ஸோ நான் வந்ததே தளபதிக்காக தான். ஸோ எந்த ஒரு வீடியோ செஞ்சாலும் தளபதியோடைய ஃபேன்ஸ்க்கு அந்த வீடியோ ட்ரிபியூட்டாக போய் சேர்ந்துடும். இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ கண்டிப்பாக தளபதி ரசிகர்கள் இங்கிட்டும் இல்லை, உலகம் எங்கும் இருப்பீங்க. ஸோ உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. அண்டு உங்கள் சப்போர்ட்டையும் நீங்கள் உங்கள் சப்போர்ட்டையும் அவருக்கும் கொடுக்குற மாதிரி நம்ம இப்போ பல மக்கள் இருக்கும், நமக்கும் சேர்ந்து அந்த சப்போர்ட்டையும் கொடுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ட் தட்ஸ் இட்டுங்க, பார்த்து முடிச்சுட்டோம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷிங் யூ அ வெரி ஜாய்ஃபுல், ப்ராஸ்பரஸ், இன்னும் பல வார்த்தைகள் அப்படியே எல்லா பாசிட்டிவான வார்த்தைகள் எல்லாத்தையும் இன்ஃபினிட்டி வைஸ் போட்டு நம்ம பர்த்டே விஷஸை தளபதி சாருக்கு விஷஸை தெரிவிச்சிடலாம். அவ்வளோதாங்க. உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். அவருடைய விஷுக்கும் நீங்கள் கீழே பதிவிடலாம். தட்ஸ் இட். இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த இந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லை இதை பற்றி யார்ச்சிட்டு பேசணும் வந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.